இந்த வாரம் முழுக்கவே கேரளாவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தின 5 கொடூர கொலைகள் பற்றின தற்போதைய அப்டேட் தான் பார்க்க இருக்கிறோம். வெஞ்சாரமூடு பணகோடுன்ற 2 பகுதிகளில் நடந்த கொலை குற்றவாளி யாரு? 23 வயதான அஃபன் என்றவர். இவர் கொலையெல்லாம் பண்ணிட்டு போலீஸ்லயும் சரணடைஞ்சு அதன் பிறகு விஷம் சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணார். இது சம்பந்தமான விசாரணையில தான் இப்போ பல பகீர் தகவல்கள் வெளியாகி இருக்கு. உயிரிழந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவரோட குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் இவரோட கேர்ள் ஃப்ரெண்ட். அவரோட அம்மாவையும் இவர் கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு. இப்போ ஆபத்தான நிலையில அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கடன் ஆகியிருக்கு அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்க அம்மா கிட்ட பணம் கேட்டிருக்காரு. கிடைக்கலன்னு உடனே அவங்க அம்மாவை தாக்கியிருக்காரு. தொடர்ந்து அங்கிருந்து என்ன பண்ணியிருக்காரு, ஸ்கூலுக்கு போய் அவருடைய தம்பியை கூட்டிட்டு வந்து அந்த தம்பியையும் அடிச்சு கொண்டு இருக்காரு. அதன் பிறகு 15 கிலோமீட்டர் போய் அங்கே பாட்டி வீடு இருந்திருக்கு. பாட்டிக்கிட்ட போய் நகை கேட்டிருக்காரு. அவங்க தரலன்னு உடனே அவங்கள சுத்தியலாலேயே அடிச்சு கொண்டு இருக்காரு. அதனை தொடர்ந்து அங்கிருந்து அப்படியே நேராக அவரோட பெரியப்பா லத்தீஃப் வீட்டுக்கு போயிருக்காரு. அங்கே போய் சோஃபாவில் உட்காந்து பேசிட்டு இருந்த பெரியப்பாவையும் அடிச்சு கொண்டுட்டு உள்ள இவருக்காக டீ போட்டுட்டு இருந்த பெரியம்மா சஜிதாவையும் அடிச்சு கொண்டு இருக்காரு. அதன் பிறகு அவருடைய காதலிக்கு ஃபோன் பண்ணி பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. டியூஷன் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த காதலியும் வீட்டில் போய் சொல்லிட்டு இவர் கூட பைக்கில் வந்திருக்காங்க. தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் மாடிக்கு கூட்டிட்டு போய் அவரோட ரூம்லேயே அந்த காதலியை சுத்தியலால் அடிச்சு கொலை பண்ணியிருக்காரு. விசாரணையில் இப்போ வெளிவந்திருக்கிறது என்னன்னா, 65 லட்சம் ரூபாய் தனக்கு கடன் இருக்கணும், அதை அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டதால தற்கொலை பண்ணிக்கலான்ற ஒரு முடிவுக்கு குடும்பத்தோடு வந்ததாகவும் அதுக்காக தான் இதை பண்ணதாகவும் சொல்லியிருக்காரு. ஆனால் வெளிநாட்டில இருந்து திரும்பி வந்த இவரோட அப்பா என்ன சொல்லியிருக்காரு, குடும்பத்துக்கு அவ்வளோ பெரிய கடன்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால விசாரணை கொஞ்சம் குழப்பமாக தான் இப்போ போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. சரி, இதில் சம்மந்தமே இல்லாமல் காதலி எதுக்காக அடிச்சு கொண்டீங்கன்னு போலீஸ் கேட்டப்போ, நான் இல்லாம என் காதலி மட்டும் எப்படி வாழ்வா, அதனாலேயே தான் அவர்களையும் அடிச்சு கொன்னேன்னு பகீர் ரகமாக விசாரணையில் விஷயத்தை சொல்லியிருக்காரு இந்த இளைஞர் அஃபன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.